ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த சனிக்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்க. கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பது தான் நம்முடைய பலன். சரி, இந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் எல்லா வீடியோஸையும் பார்த்துருப்பீங்க. நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தியானிச்சிட்ருக்குறோம். இதில் நம்முடைய இருதயத்தை சரி பண்ணணும் அப்படின்னா என்னென்ன செய்யணும்? நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ளணும். கடின இருதயம் வேண்டாம், கரையை பண்ணுகிற இருதயம் வேண்டாம், எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிற இருதயம் நமக்கு வேண்டாம். தேவையான இருதயம் என்ன அப்படின்னா இளகுகிற இருதயம். பாவத்தை பார்த்தோடனே, பாவிகளை பார்த்த உடனே, துன்பத்தை இருக்கிற ஜனங்களை பார்த்த உடனே, கஷ்டத்தில் இருக்கிற ஜனங்களை பார்த்த உடனே இளகுகிற இருதயம் நமக்கு வேணும். இன்னைக்கு என்ன இருதயம் நமக்கு வேணும் அப்படின்னா, அங்கே அதே 2 ராஜாக்கள் 23வது அதிகாரத்துடைய 25வது வசனம் அப்படியா சொல்லுகிறது, உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தரிடத்துக்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்துமாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். யாரு அப்படின்னா இந்த யோசியா ராஜா. யோசியா ராஜா லைஃப்ல இருந்த 2 முக்கியமான கேரக்டரிஸ்டிக் இல்லை ஆட்டிடியூட் கூட சொல்லலாம். இல்லை இருந்ததான ஒரு இருதய பக்குவம் என்ன அப்படின்னா, ஒன்று இளகுகிற இருதயம். தேசத்துக்கு அழிவு வரப்போகுது, தேவ கோபாக்கினை வரப்போகுதுன்னு ஒன்று இளகி தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணான். 2வது ஒரு காரியம் என்ன அப்படின்னா, முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு அங்கே முழு பலத்தோடு மோசே நியாய பிரமாணங்களின்படி நடக்க தன்னுடைய இருதயத்தை சாய்த்தான். இருதயத்தை சாய்க்கிறது அப்படின்னா என்ன அனுபவம் அப்படின்னா, கண்ட்ரோலிங் யுவர் ஹார்ட். தன்னுடைய இருதயத்தை சரியான ஒரு கண்ட்ரோலில் வைத்திருந்தான். யார் பக்கம் சாய்க்கணும்னு அவனுக்கு தெரியும், எந்த பக்கம் திருப்பணும்னு யோசியா ராஜாவுக்கு தெரியும். சும்மா கண்டம் அன்னைக்கெல்லாம் ஒரு லைஃப் அவன் வாழலை, நினச்சபடியெல்லாம் அவன் வாழலை. அவன் ஒரு ராஜா. அவன் நினச்சிருந்தான்னா அவனுடைய கண் ஆசைப்படுற காரியங்களின் படியெல்லாம் செய்ய அவனால் முடியும். அவன் நினச்ச காரியங்களை நிறைவேற்ற அவனுக்கு முடியும். அவன் இருதயம் ஆசைப்படுற காரியங்களை செய்ய அவனுக்கு முடியும். இன்னைக்கு நம்மளாம் ராஜா கிடையாது. நம்மளாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, நம்மகிட்ட ஒன்றுமே இருக்காது. ஆனால் நம்முடைய இருதயம் ஆசைப்பட்ட உடனே அதை நிறைவேற்றுவதற்கு நாம படுற பாடு இருக்கே, ஐயோ அவ்வளோ கஷ்டப்படுறோம். அதான் நம்முடைய லைஃப்பில் நிறைய காரியங்களை சிக்கி கொள்கிறோம். அதாவது நம்முடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, நம்முடைய லைஃப்பில் ஒரு கிரெடிட் கார்டுன்னு ஒன்று நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, உங்கள் இருதயம் ஆசைப்படுதா உடனே வாங்கிக்கோங்க, கடனாளியாக மாட்டிக்கிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு எந்த கமிட்மெண்ட்டும் நம்மளால் பண்ண முடியாது. திடீர்னு ஒரு எமர்ஜென்சி ஹெல்த் இஷ்யூ வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை நம்முடைய பிள்ளைங்களுக்கு திடீர்னு ஃபீஸ் கட்டணும், திடீர்னு ஒரு காரியம் பண்ணணும், முடியாது. அப்போது நம்முடைய லைஃப்பில் இருதயத்தில் ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். எந்த பக்கம் போகணும், எந்த பக்கம் சாயணும், எதை எப்போ செய்யணும். நம்மளால் ஒரு காரியம் கொஞ்சம் காலம் தள்ளி நடக்கும், தெரியும் நமக்கு. இந்த மாதம் சேவ் பண்ணால் அடுத்த மாதம் நம்மளால் வாங்க முடியும், அது நமக்கு தெரியும். ஆனாலும் இருதயம் ஆசைப்பட்டதுனால உடனே செஞ்சிடணும். அடுத்த மாதம் தான் காசு வந்துடல, திரும்ப அடைச்சிடலாம். நம்முடைய இருதயத்துக்கு ஒரு கண்ட்ரோலே நம்ம கொடுக்கறது கிடையாது. அதுக்கு உலகம் இன்னைக்கு அதை அப்படி நடத்திக்கிட்டே இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய பாதைகள் அது திருப்பிடுச்சு. நம்முடைய இருதயம் என்னெல்லாம் ஆசைப்படுதோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் நம்மளை அழைத்தார். ஏதேன் தோட்டத்தில் இருதயம் ஆசைப்பட்டது தான் பண்ணது தான் பிரச்சனை. இச்சிக்கப்படத்தக்க ஒரு பழம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது, பறித்து சாப்பிட்டா எப்படி இருக்கும், அப்படி பலன்னு இருக்கு. இச்சித்து அதை பறிச்சாங்க, சாப்பிட்டாங்க, பாவம் வந்துச்சு, மரணம் இந்த பூமிக்குள்ள வந்தது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இருதயத்துக்கு ஒரு கண்ட்ரோல் ஆண்டவர் சொல்றாரு, மெனக்கெட்டு சொல்லியிருக்காரு. நீ நன்மை தீமை அறியத்தக்க கனியை மாத்திரம் புசிக்க வேண்டாம். ஜீவ விருட்சத்தின் கனியை நீ சாப்பிட்ட, உனக்கு நான் கொடுத்துருக்கேன். ஜீவ விருட்சத்தின் கனியை நீ சாப்பிடலாம், தோட்டத்தில் இருக்கிற சகல கனியை நீ புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க கனியை மாத்திரம். அப்போ எவ்வளவு கண்ட்ரோலாக இருக்கணும் இல்லையா? எவ்வளவு இருதயத்தை கண்ட்ரோலாக வச்சிருக்கணும். அங்கே யோசியா ராஜா தன்னுடைய இருதயத்தை வலது இடதுபுறம் சாய்க்கவே இல்லை. கரெக்டாக எங்கே போகணுமோ, எப்படி நடக்கணுமோ தன்னுடைய இருதயத்தை சாய்த்தான். இப்படி தான் போகணும், இந்த பக்கம்தான் நீ போகணும், இப்படி தான் பண்ணணும்னு இருதயத்தை சாய்த்தது நிமித்தம் அங்கே யோசியா ராஜாவுடைய வாழ்க்கையில் கர்த்தர் மகிமையான காரியங்களை பின்னாடி செய்கிறத நம்மளால் நினைச்ச முடியும்னா பார்க்க முடியும். அங்கே யோசியா ராஜாவுக்கு கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்தார். அப்போ இருதயத்தை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு மனுஷனால சரியான பாதையில் நடக்க முடியும், சரியான தெளிவான முடிவுகளை எடுக்க முடியும், தன் வாழ்க்கையை சீர்படுத்த முடியும், தன் குடும்பத்தை சீர்படுத்த முடியும், தன் பிள்ளைகளை சீர்படுத்த முடியும். அப்போ இருதயத்தில் சரியான ஒரு கண்ட்ரோல் இருக்கிற மனுஷனால மட்டும்தான் இப்படியெல்லாம் செய்ய முடியும்.
தேவன் விரும்புகிறபடியெல்லாம் வாழ முடியும். வேத வெளிச்சத்தில் நடக்க முடியும். இதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் பார்க்குறதெல்லாம் செய்யணும், பார்க்குறதெல்லாம் வாங்கணும், பார்க்குறதெல்லாம் என் வாழ்க்கையில் அனுபவிச்சிடணும். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. கடந்த நாளில் என்னுடைய நண்பன் ஒருத்தன் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தான். பிறந்தோன்றதுக்காக வாழ போகிறதே ஒரு வாழ்க்கை தான், அது நீ விரும்பினபடியெல்லாம் வாழ்ந்துரு, ஒரு வாழ்க்கை தான், மறிக்க போகிற, விரும்புகிறபடியெல்லாம் வாழ்ந்துரு அப்படின்னு சொல்லி. பிறந்துட்டோம், வாழ்ந்துட்டோம், மறிச்சிட்டோன்னு இருக்கக்கூடாது. என்னெல்லாம் செய்ய முடியுமோ செஞ்சுட்டு மறிச்சிரு. அது இல்லைங்க வாழ்க்கை. இருதயத்துக்கு ஒரு கண்ட்ரோல் வேணும். சரியா? பாவத்தின் சம்பளம் மரணம். அதனால் சும்மா நம்முடைய இருதயம் விரும்புகிற காரியங்கள் எல்லாம் செய்யணும்னு நினைக்காதீங்க. ஏவாள் இருதயத்தில் ஆசைப்பட்ட காரியத்தை செஞ்சால் பாவம் வந்துருச்சு. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. ஆபிரகாம் இருதயத்தை கண்ட்ரோல் பண்ணால் லோத்து இருதயத்தை கண்ட்ரோல் பண்ண. இருதயம் பார்த்த உடனே நல்லா இருக்கு, ஆஹா இருதயத்தில் ஆசை வந்துருச்சு, இங்கே தான் வாழணும், உடனே போயிட்டான். அவனுடைய வாழ்க்கைக்கு அது கண்ணியாய் மாறினது. தாவீதுடைய வாழ்க்கையில் பாருங்க, உரியாவின் மனைவி மேலே ஆசைப்பட்டான். இருதயம் எப்படியாவது இவ்வளோ மனைவி ஆக்கணும்னு ஆசை வந்துருச்சு, உரியாவை கொன்னுட்டான். அவனுடைய வாழ்க்கைக்கு அது கண்ணியாக மாறிடுச்சு. அதனால் தேவ பிள்ளைங்களே, நம்முடைய இருதயம் நிறைய காரியங்களை ஆசைப்படும், நிறைய காரியங்களுக்கு நேராகி போகணும்னு நினைக்கும், பாவத்தை செய்ய சொல்லும், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை அனுபவித்து பார்க்க சொல்லும். ஆனால் வேண்டாம். யோசேப்பு அழகாக சொன்னான், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்ய மாட்டேன், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நான் இணங்கி போக மாட்டேன். இருதயத்தை கரெக்டாக ஆண்டவர் மேலே சாய்ச்சிட்டான். இங்கே நம்ம யோசியா ராஜாவை குறித்து பார்க்குறோம், சரியாய் தன்னுடைய இருதயத்தை சாய்த்தான். அதனால் ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேளுங்க, அந்த பலன் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். உங்களுடைய இருதயத்தை சரியாய் பக்குவப்படுத்த வேண்டிய, இருதயத்தை எந்த பக்கம் சாய்க்கணும் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராங்கான இருதயத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. அதனால் தேவ பிள்ளைகளே, இந்த வாரம் கேட்டதின்படி இருதயத்தை சரியாக காத்துக்கொள்ளுங்க. கடின இருதயம் வேண்டாம், கரையை பண்ணுகிற இருதயம் வேண்டாம், எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிற இருதயமும் நமக்கு வேண்டாம். பாவம் செய்கிற பாவிகளை பார்த்தோன்னே இலகுகிற இருதயம் நமக்கு வேணும். தேசத்தில் அழிவை பார்த்தோன்னே இலகுகிற இருதயம், தேவ சமூகத்தில் போராடுகிற இருதயம் நமக்கு வேணும். கடைசியாக இன்னைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் பக்கத்தில் இருதயத்தை சாய்க்கிற அந்த தன்மை, தன்னுடைய இருதயத்தை குறித்ததான அந்த கண்ட்ரோல் நமக்கு வேணும். ஆண்டவர் மேலே இருதயத்தை சாய்த்து நம்முடைய காரியங்களை சரியாக செய்வோம்னு சொன்னால் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க அதை நிப்பாட்டவே மாட்டார். காட் பிளஸ் யூ.